பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? Go in the strength of yours, have I not sent you? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல போய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லணும், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஜாப் கொடுத்திருக்கிறேன். அந்த இடத்துல நீ போய் எனக்காக நீ அந்த இடத்துல நீ படித்து அந்த இடத்துல வேலை பார்த்து அந்த இடத்துல என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக உனக்கு நான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டு ஒரு படிக்கிறதுக்குன்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்துல நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்மளால் இதில் சர்வே ஆக முடியுமா, எனக்கு எந்த ஒரு பலனுமே இல்லையே, எனக்கு எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லையேன்னு சொல்லி சில நாட்கள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அப்படி தானே? அதே சமயம் ஊழிய காரியங்கள்லையுமே கர்த்தர் உங்களுக்குன்னு அநேக ஊழியங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். நீங்கள் அவருக்காக ஊழியத்தில் அநேக காரியங்களில் பங்கு பெறணும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஊழிய காரியங்கள்ல நியமித்து வைத்திருப்பார். ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், என்னாலலாம் இதை செய்ய முடியுமா, நானே பலன் இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடையே நீ போய் எல்லா காரியங்களையும் செயல்படு, நான் உனக்கு அதுல உதவி செய்வேன், நான் உன்னை கொண்டு பயன்படுத்துவேன். உனக்கு எந்த காரியத்துக்காக நியமித்து இந்த காரியங்கள் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனோ அதை நிறைவேற்றி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களை அனுப்புகிறவர் யார்? கர்த்தர். ஊழிய இடங்களுக்கு உங்களை அனுப்புகிறவர் யார்? கர்த்தர் தான் உங்களை அனுப்புகிறார். ஒரு இடங்கள்ல படிக்கிறதுக்கு போறதுக்கும் கர்த்தர் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்து கர்த்தர் தான் அந்த இடத்துல உங்களை அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார் அப்படின்னா அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த, அநேகருக்கு நீங்க அவரை பற்றி நீங்க சொல்ல. அநேகர் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல போய் அவருடைய நாமத்தை பற்றி சொல்லி அநேகருக்காக நீங்க ஜெபிக்கின்ற பொழுது அநேகர் அதுல இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க என்று ஒரு பெரிய நோக்கத்தோட ஒரு பெரிய திட்டத்தோட கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். நீங்க தைரியமாக நீங்க போங்க, படிக்கின்ற இடங்களுக்கு தைரியமாக போங்க, வேலைக்கு போகின்ற பொழுது தைரியமாக போங்க, ஊழிய காரியங்கள் செய்கின்ற பொழுது தைரியமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை அனுப்புகிறவர், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவர். நிச்சயம் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவார். அப்ப எதை குறித்து சோர்ந்து போகக்கூடாது, எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர் என்று அறிந்து நீங்க சந்தோஷமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிறாங்க, நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த காரியங்கள் நீங்க நியமித்திருக்கீங்களோ நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.